அந்த நெரிசலான இடத்திலிருந்து மருத்துவமனை வரைக்கும் யார் கொண்டு வந்தா, யார் கொண்டு போய் சேர்த்தா? நீங்க சொல்லுங்க, மனசாட்சியோட சொல்லுங்க. எங்க கட்சியை சார்ந்த உறவினர்கள் தாங்க ஒவ்வொருத்தரும் அனைவரும் கொண்டு போய் சேர்த்தது யாரு? அனைவரும் ஓடிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதி செந்தில்குமார் அவர்கள் சொல்லியிருக்காங்க. எப்பவுமே தர்மம் வெல்லும், அந்த அடிப்படையில் அதற்கான வேலைப்பாடுகள் நடந்து கொண்டிருக்கு. பயந்து ஓடி வந்துட்டாங்க அப்படின்றதெல்லாம் பொய்யான ஒரு குற்றச்சாட்டு. இப்போ அந்த கூட்ட நெரிசல்ல மயங்கி விழுந்தவர்களை அந்த நெரிசலான இடத்திலிருந்து மருத்துவமனை வரைக்கும் யார் கொண்டு வந்தா, யார் கொண்டு போய் சேர்த்தா? நீங்க சொல்லுங்க, மனசாட்சியோட சொல்லுங்க. யாருங்க கொண்டு போய் சேர்த்தது? எங்க கட்சியை சார்ந்த தோழர்கள், எங்க கட்சியை சார்ந்த உறவினர்கள் தாங்க ஒவ்வொருத்தரும் அனைவரும் கொண்டு போய் சேர்த்தது யாரு? அனைவரும் ஓடிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதி செந்தில்குமார் அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஏங்க, அதாவது அந்த மருத்துவமனை முழுவதும் அரசின் கட்டுப்பாட்டில் வந்துருச்சு. மருத்துவமனை முழுவதும் காவல்துறையுடைய கட்டுப்பாட்டில் வந்து. இன்னும் தெளிவாக சொல்லணும்னா, பாரத பிரதமர்லேருந்து பிரசிடென்ட்லேருந்து எல்லா கட்சி தலைவர்களுக்கும் வந்து ஒரு இரங்கல் தெரிவிக்கிறாங்க, நேரில் வர்றாங்க. இவங்க வந்து அந்த விஷயம் நடந்தோன்னே எல்லாரும் ஓடிட்டாங்க. ஆனால் நீங்கள் சொல்கிறீங்க எங்கள் கட்சி தொண்டர்கள் தான் கொண்டு போய் சேர்த்தாங்க அப்படிங்கிறீங்க. ஏங்க, நீங்கள் உண்மையிலே அங்கே தானே இருந்தீங்க? அங்கே நிகழ்வு நடக்கும்போது அங்கே தானே இருந்தீங்க. உங்களுடைய சேனலில் கூட பாருங்களேன், மற்ற சேனலில் போட்டிருப்பாங்க. அங்கே எல்லாம் மயங்கி விழுகிறாங்க, மிகப்பெரிய ஒரு நெரிசல், தள்ளுமுள்ளு ஏற்படுது, காவல்துறை லட்டி சார்ஜ் பண்ணுறாங்க. அதிலிருந்து அந்த நெரிசல்லிருந்து மக்களை மீட்டு கொண்டு போய் மருத்துவமனை வரை கொண்டு போய் சேர்த்தது யாருன்னா ஒரே ஒரு கேள்வி. எங்கள் கட்சியை சார்ந்தவங்க தாங்க கொண்டு போகிறாங்க மருத்துவமனைக்கு. மருத்துவமனை வந்து அவசரமாக காவல்துறையுடைய கட்டுப்பாட்டில் வந்துருச்சு, ஒரு நபருடைய கட்டுப்பாட்டில் வந்தது. அதிகாலை 5 மணி வரைக்கும் எங்கள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர்லேருந்து கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகள் எல்லோருமே கரூர் பார்டரில் தானே நின்றுட்டு இருந்தாங்க. அனுமதி கேட்டாங்கல்ல, நாங்கள் மக்களை சந்திக்க கோரப்பட்டுச்சா மக்களை சந்திக்கிறதுக்கு? ஏன்னா என்ன கேட்கப்பட்டுச்சு. என்ன சொல்லிடுறேன், அந்த கட்சியினுடைய நிர்வாகிகள் யாருமே வந்து சந்திக்கல. முதல்வர் வந்துட்டார், அமைச்சர்கள் வந்துட்டாங்க, எல்லாரும் வந்துட்டாங்க. அந்த கட்சியை சார்ந்த தலைவரோ விஜய் வர முடியலனாலும் அவர்களை சார்ந்த தலைவர்களோ இரண்டாம் கட்ட தலைவர்களோ வந்து பார்த்துருக்கலாம். அதிகாலை 5 மணி வரைக்கும் நாங்கள் அனுமதி கேட்டுக்கிட்டு இருக்கோம். எங்கள் பொதுச் செயலாளர் கேட்டுட்டு இருக்காங்க, ஆதவ அர்ஜுனா சார் கேட்டுட்டு இருக்காங்க, நிர்மல்குமார் சார் கேட்டுட்டு இருக்காங்க. அந்த மக்களை சந்திக்கணும், நாங்கள் மருத்துவமனைக்கு போகணும்னு கேட்கின்ற பொழுது காவல்துறை என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் வந்தால் அசம்பாவிதம் ஆயிரும், நீங்கள் வந்தால் பிரச்சனை வந்துடும், நீங்கள் வந்தால் நெருக்கடி வந்துடும், எங்களால் பாதுகாப்பு கொடுக்க முடியாது, கொஞ்ச நேரம் காத்துருங்க, நாங்கள் சொல்கிறோன்னு நேரத்தை கடத்தியது யார்? சிஎம் வராங்க, அமைச்சர்கள் வராங்க, ஆளுங்கட்சியை சார்ந்தவர்லாம் வராங்க, இந்த நேரத்தில் நீங்கள் வந்தால் பிரச்சனையாயிரும், நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அதன் பிறகு ஃபோனே எடுக்கலை, அப்புறம் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டாங்க. இப்போ யார் மீது பிரச்சனை இருக்குது? 5 மணி வரைக்கும் அங்கே தானங்க இருந்தோம். அங்கே பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு மக்களையும் மருத்துவமனைக்கு கொண்டு போய் சேர்த்ததே நாங்கள் தானங்க. நாங்கள் எந்த இடத்துலையும் ஓடி ஒளியலைங்க. இது மிகப்பெரிய ஒரு துயரம். எங்கள் தலைவர் வந்து திருச்சியில் தங்கணுன்றாரு, வேணாங்க கிளம்புங்கன்றீங்க. கரூரில் இருந்து நான் மக்களை பார்க்கணுன்றாரு, வேணா நீங்கள் போங்கன்றீங்க. சொன்னாரா அந்த மாதிரி? ஆமாங்க, அப்படி தானே நீங்கள் சொல்கிறீங்க. அவர் சாரை உடனே அனுப்பிடுங்க, எங்களுக்கு பிரச்சனையாயிரும், பெரிய இஷ்யூ ஆயிரும். யார் சொன்னது? கரூர் காவல்துறையிலேருந்து சொல்லப்பட்டுச்சா? அதெல்லாம் விசாரணையில் தெரிய போதில்ல உங்களுக்கு, எல்லாம் விசாரணையில் உங்களுக்கு தெரிஞ்சிருங்க. இப்போ சிபிஐக்கு கொடுத்துட்டாங்க.